சத்துருக்கள். சங்கீதம் 83. ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, மௌனமாயிராதேயும், பேசாமலிராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். தேவனே, மௌனமாயிராதேயும். தேவனே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். தேவனுடைய இஸ்ரவேலர்கள் மிகுந்த ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்குதல் உண்டாயிற்று. சத்துருக்களின் மூலமாய் அவர்களுக்கு வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் தேசத்தாரின் சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரரை பயமுறுத்துகிறார்கள். தேவன் தாமே தம்முடைய கிருபையினால் வெளிப்பட்டு இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்களை தங்களுக்காக சந்திக்குமாறு சங்கீதக்காரர் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனே, மௌனமாயிராதேயும் என்று ஜெபிக்கிறார். தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வர வேண்டும். ஆனால் தேவனோ இப்போது மௌனமாய் இருப்பது போலவும் பேசாமல் இருப்பது போலவும் சும்மா இருப்பது போலவும் சங்கீதக்காரருக்கு தெரிகிறது. சில சமயங்களில் தேவனுடைய ஜனத்திற்கு துன்பம் வரும்போது தேவன் உடனே அவர்களுக்கு உதவி செய்ய வராமல் அமைதியாக இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது. தேவன் நமக்கு சாதகமாகவும் நம்முடைய சத்துருக்களுக்கு பாதகமாகவும் கிரியை செய்தால் நமக்கு நலமாய் இருக்கும். ஆனால் அவரோ யாருக்கும் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பது போல நாம் நினைக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை நாமே சண்டை போட்டு தீர்த்து கொள்ளுமாறு தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் நினைக்கிறோம். சங்கீதக்காரருக்கும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்திருக்கிறது. சங்கீதக்காரர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, தேவனே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவன் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்திலும் ஆபத்திலும் இருக்கிறார்கள். அவருடைய பயத்தை போக்குவதற்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான உற்சாகமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சங்கீதக்காரர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் இஸ்ரவேல் புத்திரரை பாதுகாத்து பராமரிக்கிறார். இப்போது சத்துருக்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேவன் சும்மா இராமல் தங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் பேச வேண்டும் என்றும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய வேண்டும் என்றும் சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும். அதை பார்த்து சத்துருக்கள் ஏமாந்து போக வேண்டும். இதுவே சங்கீதக்காரரின் ஜெபம். தேவனிடம் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்கள். தேவனே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். மீதியானியருக்கு செய்தது போல உம்முடைய சத்துருக்கு செய்யும். சிசரா, யாபின் என்பவர்களுக்கு செய்தது போல அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரைபுக்கும் சேபுக்கும் செய்தது போல சமமாக்கும். அவர்கள் பிரபுக்கள் எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலை மலைகளை எரிப்பது போலவும் அவர்களை அழியும். நீர் உமது புசலினாலே இவர்களை தொடர்ந்து கலங்க பண்ணும். உமது பெருங்காற்றினாலே இவர்களை கலங்க பண்ணும். அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கும்படி செய்யும். அவர்கள் நாடமடைந்து போவார்களாக, அவர்கள் அழிந்து போவார்களாக.
உம்முடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞரும் தலையடிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் அவர்களுடைய அண்டை தேசத்தார் கூட்டாகச் சேர்ந்து யுத்தம் பண்ண வருகிறார்கள். தேவன் தாமே தங்களுடைய சத்துருக்களின் கூட்டணியை உடைத்து போட வேண்டும் என்று சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கும் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒன்று சேர்ந்து எழும்பும்போது அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாகவே எழும்புகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து அவரை பயபக்தியோடு ஆராதனை செய்கிறார்கள். இஸ்ரவேலின் சத்துருக்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிப்பதில்லை. அவரை ஆராதிப்பதையும் அவரை ஆராதிக்கிறவர்களையும் பகைக்கிறார்கள். கர்த்தருடைய உபதேசத்தையும் அவருடைய மார்க்கத்தையும் எதிர்க்கிறார்கள். சத்துருக்கள் தங்களுக்குள்ளே ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணுவதற்கு பதிலாக தேவனுக்கு விரோதமாகவே ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சத்துருக்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள். தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து தேவனுக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் அவருடைய மறைவில் இருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியம் தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவோடு மறைவாய் இருக்கிறது. தேவன் நம்மை தம்முடைய விசேஷித்த பாதுகாப்பில் வைத்து பராமரிக்கிறார். தம்முடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார். தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறவர்களை சத்துருக்கள் அழித்து போட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். தேவனுடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள். தங்களுடைய யோசனைகள் ஜெயம் பெறும் என்று விருதாவாய் யோசித்து ஆர்ப்பரிக்கிறார்கள். சத்துருக்கள் பெரிதாய் பேசுகிறார்கள், அதிகமாய் பேசுகிறார்கள். அவர்களிடத்தில் பேச்சு தவிர வேறு ஒன்றும் இல்லை. பேச்சுதான் பெரிதாய் இருக்கிறது. அவர்களிடத்தில் பலமோ வல்லமையோ புத்தியோ சிறிதும் இல்லை. தேவனுடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் தலையெடுக்கிறார்கள். தேவன் தாமே தமது கோபத்தில் அவர்களோடு பேச வேண்டும் என்றும் தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ண வேண்டும் என்றும் சங்கீதக்காரர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் தலையெடுக்கிறார்கள். தங்களோடு பல தேசங்கள் ஒப்பந்தம் பண்ணி இருப்பதினால் தங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆணவமாய் நினைக்கிறார்கள். சத்துருக்களின் எண்ணிக்கை எவ்வளவு திரளாக இருந்தாலும் அவர்களால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனிடம் அறிவிக்கப்படும் செய்திகள்: உம்முடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள், உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள், உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள், உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமல் இஸ்ரவேலை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமல் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அவர்கள் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்கிறார்கள். அவர்கள் உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உமக்கு விரோதமாக ஒன்று சேர்ந்து லோத்தின் புத்திரருக்கு பயபலமானார்கள். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார்கள். சத்துருக்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள். உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். சத்துருக்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டாலும் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாய் ஏக நிர்ணயமாய் ஆலோசனை செய்கிறார்கள். சங்கீதக்காரர் தேவனுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரை இனி ஒரு ஜாதியாய் இராமல் அதம் பண்ண வேண்டும் என்றும் இஸ்ரவேலின் பேர் இனி இந்த பிரபஞ்சத்தில் நினைக்கப்படாமல் போக வேண்டும் என்றும் சத்துருக்கள் ஏகமாய் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இக்காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவருடைய சபைக்கு விரோதமாகவும்
சத்துருக்கள் ரகசியமாய் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இந்த பூமியில் இருந்து சபையை ஒழித்து போட வேண்டும் என்று தீய மனதோடு யோசிக்கிறார்கள். மனுஷர் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மறந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரை இந்த பூமியில் இனி யாரும் நினைக்கக்கூடாது என்று யோசனை பண்ணுகிறார்கள். சத்துருக்களின் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணவில்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது கிருபையினால் இவர்களுடைய இருதயத்திலும் வாசம் பண்ண விரும்புகிறார். இவர்களுடைய இருதயத்தின் கதவுகளை தட்டுகிறார். ஆனால் இவர்களோ தங்கள் இருதயத்தின் கதவை திறந்து அதிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். தங்களைப் போலவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தங்கள் இருதயத்தில் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று ஆசைப்படுகிறார்கள். இவர்களுடைய ஆசை நிறைவேறாது. தேவனுடைய சத்துருக்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள். தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இவர்களுடைய உபாய தந்திரங்களும் யோசனைகளும் ஆலோசனைகளும் நிறைவேறப் போவதில்லை. தேவனாகிய கர்த்தரே யோசனையிலும் கிரியையிலும் பெரியவராய் இருக்கிறார். லோத்தின் புத்திரர். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு பயபலமாக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக ஏக நிர்ணயமாய் ஆலோசனை செய்து ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேசத்தாரை பற்றி சங்கீதக்காரர் இங்கு சொல்லுகிறார். ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இவர்கள் தங்கள் இரத்தத்தால் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் யோசனைகளினாலும் ஒப்பந்தங்களினாலும் இவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். உபத்திரவத்தின் ஆவி சத்துருக்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. சத்துருக்களின் தேசத்தாருக்கு இஸ்ரவேல் ஜனத்தாரை துன்பப்படுத்த வேண்டும் என்னும் பொதுவான நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் எதுவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாக ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் கைகோர்த்திருக்கிறார்கள். இவர்களோடு மோவாபியரும் ஆகாரியரும் சேர்ந்திருக்கிறார்கள். மேலும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் இவர்களோடு கூட கலந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு லோத்தின் புத்திரர் தலைமை தாங்கி வழிநடத்துகிறார்கள். சத்துருக்களின் தேசத்தார் எல்லோரும் லோத்தின் புத்திரருக்கு பயபலமாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து தேவனுக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு நீண்ட காலமாகவே விழாவிலே ஒரு முல்லை போல இருக்கிறவர்கள். ஏதோமியர் என்பவர்கள் ஏசாவின் சந்ததியில் வந்த ஏதோமியர் ஆவார்கள். இஸ்மவேலர் என்பவர்கள் இஸ்மவேலின் சந்ததியார் ஆவார்கள். மோவாபியர் என்பவர்கள் லோத்திற்கும் அவனுடைய மூத்த குமாரத்திற்கும் பிறந்த குமாரனிடத்திலிருந்து வந்த சந்ததியார் ஆவார்கள். ஆகாரியர் என்பவர்கள் ஆகாரின் சந்ததியார்கள் ஆவார்கள். கேபால் பெனிசியரின் பழங்கால பட்டணம், பெய்ரூட்டுக்கு 20 மைல் வடக்கில் உள்ளது. இதற்கு பிப்லோஸ் என்னும் மறுபெயர் உள்ளது. அம்மோனியர் என்பவர்கள் லோத்துவிற்கும் அவனுடைய இளைய குமாரத்திற்கும் பிறந்த குமாரன் மூலமாக வந்த சந்ததியார் ஆவார்கள். அமலேக்கியர் ஏசாவின் சந்ததியில் இருந்து வந்தவர்கள். பெலிஸ்தர் காமின் சந்ததியில் இருந்து வந்தவர்கள். தீரு பெனிசியாவின் பழங்கால பட்டணம், இஸ்ரவேலின் வடக்கு எல்லைக்கு அப்பால் அமைந்துள்ள பட்டணம். அசீரியர் சேமின் சந்ததியில் வந்தவர்கள். லோத்தின் புத்திரர் என்பவர்கள் லோத்துவின் 2 குமாரத்திகள் மூலமாக பிறந்த மோவாபும் அம்மோனும் ஆவார்கள்.